மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களை வணங்கி, விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட இலவச மின்சாரத்தின் மூலமாக இயக்கப்படுகின்ற மின் மோட்டார்கள் சரிவர பயன்பாட்டிலே உள்ளதா என்பதை கடந்த ஓராண்டுக்கு முன்பாக மின் வாரியத்தால் கணக்கெடுப்பு செய்யப்பட்டு மின் வாரியத்தினுடைய கணினியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பட்டியலிடப்பட்டிருக்கிறது. சில விவசாயிகள் பதிவிலே விடுபட்டவர்கள் தற்பொழுது எங்களுடைய பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய மின் மோட்டார்கள் பதிவு செய்யப்படவில்லை என்று மின்துறை அதிகாரிகளை அணுகின்ற பொழுது, புதிதாக பதிவு செய்வதிலே மனு கொடுக்கின்ற பொழுது அது ஓராண்டுக்கு மேலாக காலதாமதமாக பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது, பட்டியலிடப்படாமல் இருக்கிறது. காரணம் கேட்கின்ற பொழுது, அந்த பதிவு செய்யப்படுகின்ற கணினியுடைய கட்டுப்பாடு தலைமை பொறியாளரிடம் இருக்கிறது, அதனால் எங்களால் சரிவர செய்ய இயலாத சூழ்நிலை இருக்கிறது என்று இஇ அவர்களும் எஸ்சி அவர்களும் ஏடி அவர்களும் சொல்லுகிறார். அதனால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த இலவச மின் மோட்டார் பதிவின் காரணமாக விடுபட்ட பதிவுகளை பதிவு செய்வதற்கு உடனடியாக காலதாமதம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஒருவேளை தலைமை பொறியாளரிடம் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு டெலிகேஷன் செய்யப்பட்டால் இது உதவியாக இருக்கும் என்றால் அதை செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய புகார்கள் இதுவரை மின்வாரியத்தினுடைய கவனத்திற்கு வரவில்லை. யாரும் இது குறித்து புகார்கள் தெரிவிக்கப்படவில்லை. முதல் முறையாக மாண்புமிகு உறுப்பினர்கள் இதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இன்றைய துறையினுடைய அதிகாரிடத்திலே எடுத்து பேசி அவ்வாறு இருப்பின் நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஹசன் மௌலானா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் மூலமாக வேளச்சேரிக்கு 47.17 கோடி கொடுத்து இந்த ஓவர் ஹெட் கேபிள்ஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஆக்கியிருக்கீங்க. அது இருப்பினும் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் ஆக்கிட்ட அப்புறம் அந்த ஓவர் ஹெட் கேபிள்ஸை வந்து கலட்டாமல் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸை இன்னும் ஆக்டிவேட் பண்ணாமல் இந்த மாடர்ன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போடாமல் இருக்காங்க. அதனால் வந்து இந்த மழை காலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு கம்பி உளுந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு முதலமைச்சர் உடனடியாக 5 லட்ச ரூபா நிவாரணம் வழங்கினார் நம்ம மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரை வைத்து. ஸோ தயவு கூர்ந்து அதான் தலைவர், இது பொத்தாம் பொதுவாக தான் நடக்குது. ஸோ தயவு கூர்ந்து ஒரு ஆய்வு எங்களோடு வந்து இது என்ன வேலை செய்திருக்கிறீர்கள், இந்த மேலே இருக்கிற ஓவர் ஹெட் கேபிள்ஸை எப்போ கலட்டிட்டு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆனதை எப்போ வந்து அதை அமலுக்கு கொண்டு வர போறீங்கன்னு நான் தங்கள் வாயிலாக கேட்டாம இருக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை மாநகராட்சி பகுதியில் குறிப்பாக மாண்புமிகு உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியில் தான் மின் வாரியத்தினுடைய பணிகள் அதிகமாக தேவைப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த பணிகள் முன்னுரிமை கொடுத்து எடுத்து செய்யப்பட்டு வருகிறது. மீதம் இருக்கக்கூடிய பணிகளும் கடந்த ஆய்வுக் கூட்டங்களில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டில் முழுமையாக அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விரைந்து அந்த பணிகள் அனைத்தையும் முழுமையாக முடிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு